இது சண்டே ஈவினிங் போல் எடுத்த வீடியோ. நேற்று ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெவி ஒர்க் இருந்துச்சா, அதனால் வீடியோ எடுக்கவும் இல்லை, வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணவும் இல்லை. சண்டே அப்படின்னா லீவு தானே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு தோணும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னா அன்றைக்கி தான் ஹெவியான ஒர்க்கு இருக்கும். சண்டே அன்னைக்கு காலையில் எந்திரிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும், 7-8 மணி போல் ஆகும். ஆனால் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்குற வரையுமே பயங்கர வேலை இருக்கும். அன்றைக்கி தான் சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து 2-3 குழம்பு செய்யணும். அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம்னு பாதி நேரம் அடுப்பிட்ட நிற்கிறதே நமக்கு வேலை சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் துவைக்கணும். யூனிஃபார்ம் மட்டும் 1-2 செட்டு அப்படின்னா ஒன்றும் தெரியாது. வீட்டில் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்கணும். அதே ஃபுல் டே ஆயிடுமா, அப்புறம் எங்கே ரெஸ்ட் இருக்குது. அப்படி தாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு. காட்டில் சிரிக்கிற நிறையா இருந்துச்சா, அதை கொஞ்சம் கண்டுக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் பூ பூத்து நிறைய விதை வைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு பக்கமாக இருந்து சிரிக்கீரையெல்லாம் வந்து அறுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அதிலே வந்து துளுத்து அழகாக வந்துடும். இந்த கீரையுமே நாம் செய்ய போகிறதில்ல, அத்தைகிட்ட கொடுத்துருவேன். நான்லாம் வந்து வாரத்தில் 4-5 நாள் கீரை செஞ்சிடறேன். அவங்க வந்து காட்டில் இருக்கிற கீரை மட்டும் தான் சமைக்கிறாங்க, வெளியில் வாங்கி சமைக்க மாட்டாங்க. அதனால் இந்த சிறுகீரை அத்தைக்கு தாங்க. சமைக்கிறது துவைக்கிறதுன்னு ஒரு பக்கம் வேலை அதிகமாக இருந்தாலும் இந்த குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த கிளீனிங் ஒர்க்கு நமக்கு அதிகமாக இருக்கும். காலையை மட்டன் குழம்பு வச்சு இட்லி தாங்க செஞ்சுருந்தேன். மதியத்துக்கு அதே சாப்பிட்டுட்டாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கேட்டிருந்தாங்க. சரி நைட்டு சாப்பிடும் போது சூடாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோங்க.